ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட் எங்கள் வீட்டில் டின்னர் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தாங்க. இந்த தக்காளி தொக்கு என்னோடய ஸ்டைலில் ஈஸியாக டேஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு தாளித்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கிட்டால் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் செஞ்ச நைட்டுக்கு மட்டும்தான். நிறைய ஒரு நாளைக்கும் இட்லி தோசைக்கு நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது. நிறைய வேணுன்றவங்க நிறையவும் செஞ்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதில்ல, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்து மிளகாய் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி ஏற்கனவே சேர்த்தாச்சு. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் வற்றினதும் தொக்கு ரெடி ஆகிடுங்க. தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைல் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு. அவ்வளோதாங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இந்த 3 பேருக்கு இந்த அளவு எங்களுக்கு போதும். இங்கே நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தியும் கொஞ்சம் தாங்க, 9 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். சப்பாத்தி சுட்டாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.